தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 10/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோபு 36:11. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவர்கள் கேட்டு அவருக்கு பணிபுரிந்தால் வளமாய் தங்கள் நாட்களையும் இன்பமாய் தங்கள் ஆண்டுகளையும் கழிப்பர் என்கின்றது. பிரியமான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், நாம் நம்முடைய அக்கிரமங்களை, பாவங்களை, மீறுதல்களை விட்டு கர்த்தரிடம் வந்து அவருக்கு அடங்கி அவரை சேவித்து அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவர் மன விருப்பத்தின்படி நாம் நடந்து வாழ்ந்தோம் என்றால் அவர் நம் நாட்கள், நம் வாழ்நாள் முழுவதும் நன்மையாகவே அதை நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பேன் என்றும் நம்முடைய வருஷங்களை எல்லாம் செல்வ வாழ்வாகவும் போக்குவதற்கு அவர் கிருபை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்பு பார்த்தீர்களா? நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நாம் அறிந்தும் அறியாமலும் செய்து கொண்டிருக்கின்ற சில பாவங்களை அவர் யார் மூலமாவது உணர்த்துவார், அல்லது நமக்கே ஒரு சில பாவங்கள் செய்து நம் பாவம் என்று தெரியாமல் செய்த பின்பு மனது வாதித்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இனி இந்த தவறை செய்யக்கூடாது என்று நாம் அனைத்து அந்த கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை எல்லாம் விட்டு அவருக்கு அடங்கி அவரை மட்டுமே சேவித்து வந்து கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளுமே நன்மையான வாழ்வாக வாழ்வார். அவருடைய காலங்கள் எல்லாம் நன்மையாக இருக்குமாம். அது மட்டுமல்ல, நம் பூமியில் வாழும் வருஷங்கள் அனைத்தும் நாம் செல்வ செழிப்பாக வாழ்வோம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இன்றிலிருந்து நாம் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். அறியாமல் கூட இது நம்ம பாவம் என்று கூட தெரியாமல் பொழுதுபோக்கிற்காக கூட சில காரியங்கள் நம்ம பேசுவோம், அல்லது பிறரை மகிழ்விப்பதற்காக சில காரியங்கள் பேசுவோம், அல்லது ஷேர் பண்ண வேண்டும் என்று கூறுவோம். அது கூட கர்த்தருக்கு பிரியமற்றதாக இருக்கலாம். கர்த்தர் என்ன கூறினார்? என்னை மட்டுமே நேசிக்க வேண்டும், உனது குறையை என்னிடம் கூறு, நான் தானே நிவர்த்தி பண்ண முடியும். மனிதரிடம் கூறினார், அவர்கள் உனக்கு அதை நிவர்த்தி செய்ய முடியுமா? முடியாதல்லவா? பிறகு ஏன் அவர்களிடம் அதை பற்றி பகிர்ந்து கொள்கிறாய் என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இன்றிலிருந்து நம்முடைய மனதில் தோன்றுகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் கர்த்தரிடம் பகிர்ந்து கொள்வோம். அவர்தான் நமக்கு நம்மை வழிநடத்தும். நம்முடைய தாயும் தந்தையும் கணவன் மனைவி அனைத்துமே அவர்தான். நாம் அவரிடம் ஒரு மன வருத்தம் என்றாலும், கர்த்தாவே பாருங்க, எனக்கு இது வருத்தமாக உள்ளது, நான் மனுஷனிடம் சொல்லல, உங்கள்கிட்ட தான் சொல்வேன் என்று அந்த கவலையும் அவரிடம் கூறுவோம். சந்தோஷமாக இருந்தால், கர்த்தாவே உமக்கு நன்றி, இந்த காரியத்தில் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி விட்டு நன்றி என்று நன்றியும் அவருக்கு கூறி அவரை முதன்மைப்படுத்துவோம். அப்படி என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நன்மையாகவும் நம்மையும் நம் சந்ததிகளையும் செல்வ வாழ்வகம் வாழச் செய்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி உம்மை சேவித்தால் எங்கள் நாட்கள், எங்கள் சந்ததியின் நாட்கள் நன்மையாகவும், எங்கள் வருஷங்கள், எங்கள் சந்ததியின் வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும் வாழ முடியும், வாழச் செய்வேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இன்றிலிருந்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரெல்லாம் உமக்கு மட்டுமே அடங்கி உம்மை மட்டுமே சேவித்து உம்மை மட்டுமே மகிழச் செய்து வாழ்வோம் என்று உறுதியெடுக்கின்ற எங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.